Assalamualaikum friends, welcome back to Yummy Farm. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு மாஸ்டர் செஃப் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இது வந்து தேவகி அவங்க வந்து பண்ணியிருந்த ஒரு ரெசிபி கருவேப்பிலை கோலா உருண்டை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக இருந்தது. ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல கிறிஸ்பியாக குழந்தைங்க எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரெசிபியை நம்ம வந்து மிஞ்சி இருக்கிற சாதத்தை வச்சு பண்ணிக்க போகிறோம். ஸோ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் முதல்ல ஒரு கடாயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். ஸோ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து இது நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறமா நான் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்தால் தான் நம்மளுக்கு அந்த வந்து உருண்டை வந்து பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக நம்மளுக்கு வந்து பால் ஷேப்பில் வந்து வரும். இப்போ நம்ம இதை நல்லா வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம இதை சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம வந்து சாதத்தை வடிக்கும் போது நம்ம உப்பு இதெல்லாம் சேர்த்துருப்போம். ஸோ அதனால நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் தான் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை நல்லா வந்து வதக்க விட்டுடலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் இதில் கருவேப்பிலை வந்து சேர்த்துற போகிறேன். நம்ம டிஷ்ஷோட ஹீரோ கருவேப்பிலை. ஸோ இந்த கருவேப்பிலையை நம்ம வந்து சும்மா கையிலே கீறி சேர்க்கக்கூடாது. நல்லா குட்டி குட்டியாக ஃபைனாக வந்து கட் பண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து உருண்டை பிடிக்கும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே போல் சாப்பிடும்போதும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கருவேப்பிலையை சேர்த்ததுக்கப்புறமா இதையும் நம்ம வந்து நல்லா வந்து வதங்க விட்டுடலாம். இப்போது இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் இதில் வந்து சாதத்தை வந்து சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் கருவேப்பிலை இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் கருவேப்பிலை பொடி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் ஸோ அந்த கருவேப்பிலை பொடியை நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம இதில் வந்து சாதத்தை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம வடித்து எடுத்து வச்சுருந்த சாதத்தை நம்ம இதில் சேர்த்துட்டு நம்ம இதை வந்து நல்லாவே வந்து பெரட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம குக் பண்ணால் போதும். ரொம்ப குக் பண்ணிட வேண்டிய வேணாம். 5 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து பால்ஸ் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது நம்மளோட சாதம் நல்லா வந்து ஆறியாச்சு. நான் இங்கே வந்து இப்போ ரெடி பண்ணுறதுக்கு சாதம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு முட்டையை நல்லா நான் வந்து பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக வந்து பிரெட் க்ரம்ஸ் இது எல்லாருமே நம்மளுக்கு வந்து தேவைப்படும். முட்டை நீங்கள் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை 1/4 கப் தண்ணியில் நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் இதை வந்து இந்த ரைஸை நான் வந்து ஒரு தடவை இந்த மாதிரி கிளாஸோட பின்பக்கம் வச்சு நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட ஸ்மாஷர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை வச்சு கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி கிளாஸ் வச்சு நம்ம நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதனால நம்ம வந்து பால்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவும் பொரிக்கும் போது அது வந்து உடஞ்சிடாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போது நான் வந்து இந்த மாதிரி கை வச்சு நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக நான் வந்து பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி பால்ஸ் ஆட்டம் பண்ணதுக்கப்புறமா நான் இதை வந்து நம்மளோட எக் வாஷில் நம்ம வந்து இதை வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய அந்த ரைஸ் முழுவதுமே அந்த எக்கு வந்து நல்லா வந்து கம்பைன் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா ஃப்ளிப் பண்ணிவிட்டு நம்ம இதை அப்படியே எடுத்துகிட்டு நம்மளோட பிரெட் க்ரம்ஸில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா அது ரொம்பவே பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸி தான். ப்ரெட்டை நீங்கள் வந்து லைட்டாக டோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து பிரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி ஆகிடும். இப்போது நான் இந்த பிரெட் க்ரம்ஸையும் இதில் நான் நல்லாவே வந்து கோட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போது நம்ம இதை வந்து எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் வந்து வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து பால்ஸாக நம்ம வந்து பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததான் இங்கே நம்மளோட உருண்டை எல்லாத்தையும் வந்து பொரிக்கிறதுக்கு நான் இங்கே வந்து எண்ணெய் வந்து சூடு வச்சுருக்கேன். ஸோ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்மளுடைய பால்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா வந்து சேர்த்துடலாம். எண்ணெய் வந்து உங்களுக்கு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு சைடு நல்லா இது வந்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து இன்னொரு சைடுக்கு வந்து திருப்பி போட்டுடலாம். 2 சைடுமே நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பால்ஸ் நல்ல கோல்டன் ப்ரௌனாக சூப்பர் கிறிஸ்பியாக வந்து ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய கோலா உருண்டை, கருவேப்பிலை கோலா உருண்டை. இப்போ நம்ம இதை வந்து எடுத்து வெளியில் வச்சிடலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பரான குயிக்காக நம்ம வந்து பண்ணிட்டோம் இது. இப்போ நான் இதை வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான், ரொம்பவுமே டேஸ்டியான கருவேப்பிலை கோலா உருண்டை ரொம்பவே சுலபமாக நம்ம வீட்டிலே நம்ம வந்து பண்ணி முடிச்சிட்டோம். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய மாஸ்டர் செஃப் ரெசிபீஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்க போகுது. அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே.